இந்த மண் திராவிட மண், ராமானுஜர் வாழ்ந்த மண். ஆகவே இங்கே மத ஒற்றுமை, மத நல்லிணக்கம் பேணி காக்கப்படும். இது போன்ற செயல்களுக்கு நிச்சயம் தமிழக மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அனைத்து தரப்பட்ட மக்களும் சகோதரர்களாக சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மண் என்பதை நண்பர் நயினார் நாகேந்திரனுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இறை கொள்கை என்பது சமாதானம் தான், சனாதானம் இல்லைன்னு சொன்னீங்க. சனாதானத்தை அவ்வளோ சீரியஸாக கேட்குறீங்க? சிஸ்டர் கேட்குற மாதிரி கேட்கலாமே சாதாரணமாக. சனாதானத்தை எவ்வளவு காலங்கள் ஆனாலும் அழிக்க முடியாதுன்னு நயினார் நாகேந்திரன். நாங்கள் எதையும் அழிக்க வேண்டும் என்று கூறவில்லை. எந்த ஒரு பொருளையும் மையப்படுத்தி மக்களை பிளவுபடுத்தக்கூடாது என்று தான் கூறுகின்றோம். உயர்ந்தோர் தாழ்ந்தோர், இட்டார் பெரியோர், இடாதார் இழிகுலத்தோர் என்ற சொற்றொடரை நீக்குகின்றது தான் சமாதானம். ஆகவே சமாதானத்தை போற்றுகின்ற அரசு இந்த அரசு. சனாதானம் மக்களிடையே பிரிவினை ஏற்படுத்துகின்ற போது அதை எதிர்க்கின்ற அரசு இந்த அரசு. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நாங்கள் பாஜக நட்பு ரீதியாக தான் ஆதரவு கொடுத்தோம், அரசியல் ரீதியாக ஆதரவு கொடுத்தோம் திரு முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் ராஜு சொல்லியிருக்காரு. அதாவது எப்படிப்பட்ட ஒரு முரண்பாடு பார். அந்த காலத்தில் சொல்லுவார்கள் தரை பலிட்டி என்பார். தரையிலே அடிக்கின்ற பலிட்டிக்கு பேர் தலை பலிட்டி என்பார்கள். மேலே அடிக்கின்ற பல்ட்டிக்கு மேல் பல்ட்டி என்பார்கள். இவர்கள் அடிக்கின்ற பல்ட்டி ஆகாய பல்ட்டி. முதலிலே அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்று சொல்லிக் கொள்பவர் இந்த ஒரு நீதிமன்ற நீதிபதியினுடைய தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார். அடுத்து வருகின்றவர் அன்பிற்கினிய அந்த கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கின்ற எங்கள் மாவட்டத்தை சார்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் அவர்கள். அடுத்து வருகின்றவர் அதில் ஏற்கனவே இருக்கின்ற நீதித்துறை என்ன சொல்லுகிறதோ அதை கையாள வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்து வருகின்ற அன்பிற்கினிய அருமை அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை எதிர்த்து ஒரு விதமான அயோத்தியை போல் கலரம் விளைவிக்கலாம் என்று கருதிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் காவல்துறை நடவடிக்கைக்கு உட்பட்ட போது அவரை சந்தித்து ஆதரவு தெரிவிக்கின்றார். அதே மாவட்டத்தில் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அருமை அண்ணன் உள்ளதை போல் சொல்லுகின்ற வல்லமை பெற்ற செல்லூர் ராஜு அவர்கள் அது அவருடைய தனிப்பட்ட விஜயம் என்கிறார். அவருடைய நிலைப்பாடு ஒன்று. இப்படி ஆளாளுக்கு ஒரு கோணத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்ற அந்த இயக்கம், அந்த இயக்கத்துடைய கொள்கை முழுவதுமாக பாரதிய ஜனதாவிடம் அடிமைப்படுத்தப்பட்டு விட்டது. ஊர் கூடி தேர்தல்தான், வடம் ஒழுங்காக சென்றால்தான் நிலையை அடையும். இன்றைக்கு அதிமுகவுடைய நிலை அப்படி அல்ல. ஆகவே அந்த தேர் 2026ஆம் ஆண்டு நிலை அடையாது என்பது இதுபோன்ற நிகழ்ச்சிகளே சான்று.